எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் சொல்ல போகிறது வெள்ளில தாளியை பற்றி தான். நீங்கள் யாராவது இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கா, நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கேரளாவில் ரொம்ப பழைய காலத்திலிருந்தே பெண்கள் முடி வளர்கிறதுக்கும் முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கும் முடியோட எல்லா ப்ராப்ளம் போகிறதுக்குமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹேர் டானிக் தான் இந்த வெள்ளில தாளி. இந்த ஒரு செடி பாருங்க, இது நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்களோட தோட்டத்தில் எங்கேயாவது இருந்தால் இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுதான் வெள்ளில செடி. இதோட இலை பாருங்க, பச்சை கலர்ல இருக்கும். மேலே அந்த பூக்கிட்ட இருக்கிற இலை வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெள்ளை எல்லாம் சேர்த்து தான் வெள்ளிலா அப்படின்னு சொல்கிறது. அது கூட நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் ஸ்டார் மாதிரி ஒரு பூ இருக்கும். இதுதான் அந்த செடி. இந்த இலை தான் நம்ம தாலி ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் முடி கொட்டுறது கம்மி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு தாலி தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் இலை எடுத்துகிட்டு வந்திருக்கு. வெள்ளை கலர், பச்சை கலர், அந்த பூவோடு சேர்த்து கொஞ்சம் எடுத்திருக்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு இது மொசாண்டா செடியாக இருக்குமோன்னு தோணும். அதே ஃபேமிலி தான், ஆனால் இது செடி கிடையாது. இதோட பேர் வைல்டு மொசாண்டா, அதுதான் இதோட பேர். அதோட கரெக்டான பேர் வந்து மொசாண்டா ஃப்ரோண்டோசா. மருந்துக்கள் எடுக்கிற ஒரு செடி தான் இது. காட்டுக்குள்ளே தான் நிறைய இது பார்த்துருக்கு, தோட்டத்துக்குள்ளெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. இதுக்கு பதிலாக மொசாண்டா செடி எடுக்காதீங்க. இதில் வந்து நம்ம தாளிக்காக வெள்ளை கலர் இலையும் எடுத்துக்கலாம், பச்சை கலர் இலையும் எடுத்துக்கலாம், அந்த பூவும் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இதில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பூச்சி ஒன்று நம்ம இதில் சேர்க்கும்போது வரக்கூடாது. அதனால் நல்லது பார்த்து நீட்டாக இருக்கிறது பார்த்து, அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, பூச்சி இருந்துச்சுன்னா எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முடியோட நீளம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இலையோட எண்ணம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாக இருக்கிற முடியாக இருந்தால் ஒரு 10 இலையெல்லாம் போதும். இல்லை கொஞ்சம் நீளமாக இருக்கிற லெங்க்த்தியாக இருக்கிற முடியாக இருந்துச்சு அப்படின்னா 20-25 இலை கூடி நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு தான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். ஒரு வாரமெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் இது தலையில் தேய்ச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற செம்பருத்தி தாலியோட எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு தாலி தான் இது. இது வந்து நான் இப்போ கொஞ்சம் இலை இங்கே எடுத்து வச்சுருக்கு. நல்ல ஒரு டைம் கழுகி எடுத்துக்கோங்க, அழுக்கெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் இப்போ ஊற்றுறது கொதிக்க விட்ட தண்ணி தான். நல்லா கொதிச்சுட்டு இருந்த தண்ணி தான். அப்ராக்சிமேட்டாக 2 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கு. இலை ஃபுல்லாக இதுக்குள்ளே அமங்கி இருக்கணும். இந்த சுடு தண்ணிக்குள்ளே இலை ஃபுல்லாக அமங்கி இருக்கணும். இது இல்லாமல் கொதிக்கிற கஞ்சி தண்ணி இந்த இலைக்குள்ளே ஊற்றியும் சில பேர் வந்து தாலி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் அது ட்ரை பண்ணலை, அதனால அதோட பெனிஃபிட்டை பற்றி எனக்கு தெரியல. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற அரிசியில் கெமிக்கல்ஸ் ஏதாவது சேர்த்துருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால கஞ்சி தண்ணி எடுக்காமல் சுடு தண்ணியிலே இதே மாதிரி தாலி பண்ணி எடுக்கிறதா எப்போவுமே முடிக்க நல்லாயிருக்கும். இது மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தாலி ரெடி பண்ணி எடுக்கணும். சூடு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் தாலி ரெடி பண்ணணும். நம்ம இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் தாலி ரெடி பண்ணி குளிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால சாயந்தரம் இலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராத்திரி இதே மாதிரி சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சதுக்கப்புறம் காலையில் பிசைஞ்சு தாலி ரெடி பண்ணி காலையிலே குளிச்சிக்கலாம். காலையில் நைட்டு ரெடி பண்ணிவிட்டு காலையில் குளிக்காமல் சாயந்தரம் குளிக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டு போயிடும். அதனால ஃப்ரெஷ்ஷாக காலையிலே ரெடி பண்ணி குளிச்சுக்கோங்க. கையில் நல்லா அமர்த்தி இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இலை வந்து இப்போ நல்லா வழுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அமர்த்தி அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸு அந்த சத்தை ஃபுல்லாக அந்த தண்ணியில் கலர்ற வரைக்கும் நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா திக்காக இருக்குது. இந்த இலை ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கொட்டிடலாம். இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதுதான் தாலி. இதுக்குள்ளே இந்த இலையோட சின்ன சின்ன பீஸெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம குளிக்கும்போது தலையில் பெட்டாலும் முடி காயும் போது போயிடும். இல்லை இருந்தால் நீங்கள் ஒரு டைம் இது அரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளில தாலி ரெடியாக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ரெடி பண்ணி அன்னைக்கே நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் டெய்லி குளிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் எப்போவுமே எண்ணெய் தேய்க்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தாலி தலையில் முடியில் ஃபுல்லாக நல்லா கை வச்சு விரல் வச்சு நல்லா அமர்த்தி தேய்ச்சி நல்லா தலையில் ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம்.
இது மைல்டாக இருக்கிற ஒரு ஷாம்புவும் கூடியா இருக்குது. அதனால நீங்கள் டெய்லி தலை குளிக்கிற அப்படின்னா தனியாக ஷாம்பு வேறு யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதுவே தலையில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக எடுத்துடும். வாரத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் குளிக்கிற, டெய்லி நிறைய தலையில் எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிற அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி தலையில் நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால இந்த தாளியினால அந்த எண்ணெய் ஃபுல்லாக போகாது. அப்போது நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஷாம்பு போட்டு தலை நல்லா கழுகி நல்ல தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி அந்த ஷாம்பு ஃபுல்லாக கழுகி போனதுக்கப்புறம் இந்த தாளி ஒரு டைம் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் தலையில் வச்சுட்டு கழுவிக்கோங்க. அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது நம்ம இது தலையில் அப்ளை பண்ணால் தான் இதோட பெனிஃபிட் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாளி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது முடி அதிகமாக கொட்டுறது நின்றுடும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் போயிடும், முடி சீக்கிரம் வளர்ந்துடும், முடிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போய் முடி நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் டோனிக் தான் இந்த வெள்ளில தாளி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.